பிரீமியம் வீடியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். என்ன பண்றதையும் தெரியாம பிரீமியம் வீடியோ ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை தான் போட முடியுது. ஆனா நிச்சயமாக ஒரு வாரத்திற்கு 2 வீடியோக்களாவது போட வேண்டும் என்கின்ற எண்ணத்துல தான் இருக்கிறேன். இதுவே ஒரு கடைசி முறையாக மன்னிப்பு கேட்கறதா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது போன வாரம் பிரீமியம் வீடியோல கேட்ட கேள்விக்கான அந்த கட்டம் வந்துருச்சு. போன வாரம் கேட்ட கட்டம் பாருங்க, அது வந்துடுச்சு. மீன லக்னம், 5ல குரு, சூரியன் குரு, 10ல சந்திரன். இந்த ஜாதகருக்கு நான் கேட்டிருந்த கேள்வி, செவ்வாய் தசை, சுக்கிர புக்தி, ராகு அந்தரத்துல என்ன நடந்தது என்று. இதை ஏன் நான் ஸ்பெசிபிக்கா எடுத்து கேட்டேன் அப்படின்னு சொன்னா, 90% பேர் தவறான பதிலையும் 10% பேர் அத்திப்புத்தார் போல சரியான பதிலையும் சொல்லுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதற்காகத்தான் இந்த கேள்வியை தேர்ந்தெடுத்து, இந்த ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து போட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே 90% பேர் தப்பான, எல்லாரும் நினைக்கக்கூடிய, ஜோதிடத்துல வெளிப்படையா தெரியக்கூடியது டக்குன்னு நம்பிடக்கூடாதுன்றதுக்கு இந்த ஜாதகமும் ஒரு அமைப்பு. 90% பேர் தவறான பதிலையும் 10% பேர் சரியான பதிலையும் சொல்லியிருந்தீங்க. இந்த இடத்துல இளைய சகோதரர் தம்பிய அவர் இழந்தார். செவ்வாய் தசை, சுக்கிர புக்தி, ராகு அந்தரத்துல தம்பி இறந்து போனார் அப்படின்றதுதான் சரியான பதில். இதை ஒரு 10% பேர் தான் சரியா சொன்னீங்க. பிரீமியம் வீடியோல எம் சுந்தர வடிவேலு எக்ஸலண்டான பதில், எக்ஸலண்டான விளக்கம். இந்த காரக ஆதிபத்திய அமைப்புகள்ல தான் கொஞ்சம் அப்படியே டிராவல் பண்ணும்போது எது நடக்குது, எது அப்படி நடக்குது, எது இப்படி நடக்குது அப்படின்றத கெஸ் பண்றதுக்கு ஒரு மாதிரியான விஷயங்களா வந்துடும். 3ஆம் பாவகம் கடுமையான பலவீனத்தை அடைந்து, 3ஆம் பாவகாதிபதி நீச்சத்தை அடைந்து, ராகுவோடு இணைந்து, ஐயா 7ஆம் பாவகம் இதே மாதிரி இல்லையா? இல்ல. 7ஆம் பாவகாதிபதி அதிநட்பு வீட்டில தான் இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் பாவகம், ராசிக்கும் லக்னத்திற்கும் 7ஆம் பாவகாதிபதி இதுல ஒரே ஒருத்தர் தான், புதன் தான். புதன் அதிநட்பு வீட்டில் இருக்கிறார். 6ல் மறைந்திருந்தாலும் இந்த ஸ்தான பலம் அப்படியே, அந்த கடுமையான பாவத்துவம், சுபத்துவம், இவைகளை அப்படியே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கணக்கு செய்வதற்கான ஒரு அமைப்பு வரணுன்றதுக்காக தான் அந்த கேள்வியை போட்டேன். ராசிக்கு 7ஆம் பாவகம் வளர்வரை சந்திரன், பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 7ஆம் பாவகம் ஓரளவுக்கு வலிமையாகவே இருக்கிறது. லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 6ல் மறைந்திருக்கிறார். ஆனால் அவர் அதிநட்பு வீட்டில் அம்சத்துல சுக்கிரனோடு இருக்கிறார். இது ஒரு வகையில 3ஆம் பாவகத்தை விட, 3ஆம் பாவகாதிபதியை விட ஓரளவிற்கு வலிமையான அமைப்பு. ஓரளவிற்கு 3ஆம் பாவகத்தை பாருங்க. ராசி 3ஆம் பாவகம் சனி, அவர் வீட்டை அவரே பார்க்க கூடாது. லக்னத்திற்கு 3ஆம் இடம், அதையும் சனி பார்க்கிறார். அப்ப இந்த இடத்துல எப்படி காரக ஆதிபத்தியங்களை நீங்க டிவைட் பண்ணி பிரிப்பீங்க? கணக்கு நேரம் டக்குன்னு தெரியுது. அப்ப என்ன அடிபட்டு போச்சு? 3ஆம் பாவகாதிபதி நீச்சனாகி ராகுவோடு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறார் இல்லையா? காரகனாகிய செவ்வாயுடைய தசை நடக்கிறது இல்லையா? ஒரு காரக தசை. இப்ப என்னுடைய செவ்வாய் தசையில, என்னுடைய செவ்வாய் தசை கேது புக்தியில 3-6 கனெக்ட் வந்ததுனால என்னுடைய செவ்வாய் தசையில என்னுடைய தம்பி இறந்து போனாரு. அப்ப அந்த செவ்வாய் தசைன்னு வரும்போது முதல்ல காரக அமைப்புகள் உங்களுக்கு ஞாபகம் வரணும் இல்லையா? இதுல வேற பாரதி மங்கைநாதன் ஒரு கமெண்ட் கொடுத்திருக்கிறார். ஐயா, இதற்கு முந்தின நாளோ பிந்தின நாளோ பிறந்த ஒருவருக்கு இதே மாதிரி அமைப்பு, இதுக்கு முந்தின நாள் பிந்தின நாள் ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார் கமெண்ட். பிறந்த அமைப்பிற்கு எப்படி அபவாதம் வந்தது அப்படின்றதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி மங்கைநாதன் கூட சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு 7-8 பேர் 10 பேர் எக்ஸலண்டான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். காரகம் என்பது மிகப்பெரிய அமைப்பு இல்லையா? என்னுடைய செவ்வாய் தசையில 3ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் தசையில என்னுடைய தம்பியை நான் இழந்தேன். இங்க செவ்வாய் தசை தானே நடக்குது. அப்ப அந்த செவ்வாய் தசை நடக்கும்போது காரகம் எப்படி முன்னிறுத்தப்படும், ஆதிபத்தியம் எப்படி முன்னிறுத்தப்படும் என்பதைத்தானே மாணவர்கள் அப்படியே கோட்டை விடுறீங்க. இங்க செவ்வாய் தசை தானே நடக்குது. செவ்வாய் இந்த இடத்தில் ராகுவோடு இணைந்து காரக வலிமையை இழந்து, பாவகாதிபதியும் ஸ்தான வலிமையை இழந்து, பாவகமும் வலிமை இழந்திருக்கின்ற அமைப்புல எடுத்த இடத்துலயே நான் கேட்டேன், என்னங்க செவ்வாய் தசையில தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை? ஆமா குருஜி, சுக்கிரபுக்தியில ராகு அந்தரத்துல தம்பி இறந்து போனாரு. ராகு தசையில நல்லா இருப்பீங்க. ஒரு காரகம் அடிபட்டு போச்சு, ராகு தசையில நல்லா இருப்பீங்க. இதுதான் அமைப்பு. ஆக இந்த இடத்துல நான் முக்கியமாக பிரீமியம் வீடியோ நேயர்கள்ல எம் சுந்தர வடிவேலு சரியான விளக்கத்தோடு கொடுத்திருந்த ஒரு எக்ஸலண்டான விளக்கம். வெள்ளைச்சாமி, கோகிலா, பாரதி மங்கைநாதன், ஆனந்தன், அருண், அருண்லாம் நெத்தி அடியா முடிச்சிட்டீங்க. தேவையா? எக்ஸலண்ட், கான்பிடன்ட், ஒற்றை வரியில கொஞ்சம் ஒரு மாதிரி சேஃபா ஓரளவுக்கு பதில சொன்னவங்க எல்லாருமே கல்பனா, சாந்தி, பாண்டியராஜன்,
ராதா முதல் முறையாக சொன்ன ராதா சரியான பதில சொல்லியிருக்கிறார். பாலாஜி ஆர் அஸ்தினாபுரம், வேலுமணி இஸ்மாயில், சங்கரன் மு பாபு சேஃபா பதில் சொல்லியிருக்கிறார். சங்கரன் மு பாபு இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பதிலா கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க. டாக்டர் மகாலட்சுமி அசோக்குமார், அம்மா நீங்க கொஞ்சம் குழம்பி நீங்க கொடுத்திருக்கிற கமெண்ட் உண்மையிலேயே இதுதான். பட் இருந்தாலும் ப்ரெடிக்ட் பண்றதுன்றது கொஞ்சம் அதையும் தாண்டி மேலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள். பொதுவான அமைப்புகள்ல எக்ஸலண்டாக பொது வீடியோல நம்முடைய பொது வீடியோ அமைப்புல எக்ஸலண்டாக பதில் சொன்னவர்கள் ராஜேந்திரன், அருமையான விளக்கம். உத்ரா 153 எக்ஸலண்ட் விளக்கம். பெரும்பள்ளி சரியாக சொன்னார். இவங்கெல்லாம் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம தம்பி இறந்தார் அப்படின்றத சொல்லவங்க. வைஷாலி, மணிகண்டன் ஜி, இந்த 5 பேரும் பொது வீடியோக்கள்ல துல்லிய பதிலை சொன்னவர்கள். அதனை அடுத்து பொது வீடியோல கரெக்டான பதில் சொன்னவங்க லாவண்யா, ஆர் சுவாமிநாதன், எம் ஆனந்தவேல், அஜித் அம்ப்ரோஸ், பி தங்கராஜ், வீரபாண்டி, ராஜா ரோஜா, ராஜசேகர் 10. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொதுவா சொன்னவர்கள் செல்வம் டி, சவுந்தரராஜன் ஸ்ரீரங்கம், சுரேஷ் சிவன் அம்மணி. இவங்க எல்லாருமே பொது வீடியோக்குள்ளேயும் கொஞ்சம் கரெக்டாவே சொல்லியிருக்கிறீங்க. ஆக உங்க எல்லாருக்குமே 90% சிக்கலான, நான் நினைச்ச மாதிரியே மனைவி இறந்து போனார்னு சொன்னவங்க எல்லாருக்கும் இந்த வார கேள்வி கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இந்த வார கேள்வியை 199% டக்குன்னு சொல்றீங்க. நம்முடைய சுபத்துவ பாபத்துவ விதியை நிரூபிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வார கேள்வி வரும். ஆகவே சரியாக பதில் சொல்ல முடியாதவர்கள் மனசை தேற்றிக்கொண்டு வீடியோல இறுதியில கேட்கிற கேள்விக்கு உடனடியா பதில் சொல்லுங்க. எதிர்காலத்துல ஒரு ஞானி, பெண்களை விரும்பாதவர், ஒரு 28-29 வயசு ஆகுது. 28-29 வயசுல பெண்களை விரும்பாமல் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. 20-28 வயசுல வாழ்க்கையில பெரிய விஷயமே பொம்பளை ஆம்பளை தான், காமம் தான். வயதை தாண்டியவன் நான். என்னை போலவே வயதை தாண்டிய எத்தனையோ இளைய பருவத்தை தாண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இளைய பருவத்துக்காரங்களும் இருக்கிறீங்க. டீனேஜ் பையனும் பிரீமியம் மீடியால இருக்கிறீங்க. ஆக சரி, இதுல அத்திப்பூத்தார் போல யாரோ ஒருவருக்கு வேறு மாதிரியான எண்ணங்கள், ஆன்மீக எண்ணங்கள் அல்லது வேறு மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரிலாம் வந்துருது இல்ல. தாழ்வு மனப்பான்மை என்பது பாபத்துவம். அதே நேரத்தில் சனி வளர்த்து சுக்கிரன் ஒரு மாதிரி பலவீனமாகி இந்த மாதிரி இருக்கும்போது ஆன்மீக எண்ணங்கள் வந்துருது இல்லையா. சரி, இதை விடுங்க. சந்தர்ப்பம் கிடைப்பது என்பது வேறு. அருமையா ஒரு ஸ்லோகன் அடிக்கடி சொல்லுவேன். இடம், தக்க சமயம், தன்னை விரும்பும் ஆடவன், இவை மூன்றும் சரியாக அமையாத காரணத்தினால்தான் ஓய் நாரத முனிவரே பெண்கள் பத்தினிகளாக இருக்கிறார்கள். இது பிருத்திகரியோட ஒரு ஸ்லோகம். மகரிஷி பிருத்திகரி சொன்ன ஒரு வேதாந்த ஸ்லோகம். ஆக பெண்கள் கிடைக்காமல் இருப்பது, ஆண்கள் கிடைக்காமல் இருப்பது, காமம் கிடைக்காமல் இருப்பது என்பது வேறு. கிடைச்சும் அனுபவிக்க முடியாமல் இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அவங்களுக்கு ஒரு பயமா இருக்கலாம், அவங்களுடைய சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம், அவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படி. ஒருவர் சுற்றிலும் பெண்களோடு இருக்கிறார், பெண்கள் அவரை விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பெண்ணை ஒதுக்கிறார் அப்படின்றது அது ஒரு வேறு வகையான அமைப்பு இல்லையா. ஜாதகம் திரையில் வருகிறது. எதிர்கால ஞானினே சொல்லிடுவேன். எதிர்காலத்துல ஒரு பிளாசபர் ஞானினா உடனே இந்த காய் வேஷ்டி கோமணங்கம்லாம் கட்டிக்கு தெரியறது மாதிரி வேண்டாம். ஒரு வாழும் கலை ரவிசங்கர் ஐயா, ஓஷோலாம் அப்படிப்பட்ட அமைப்புகள் இல்ல, ஒரு தத்துவம் பிளாசபர்ன்ற அமைப்புகளை சொல்றேன். இப்ப நமக்கு நேருக்கு நேரம் பார்க்கக்கூடியவர் வாழும் கலை ரவிசங்கர் ஐயா எல்லாம் இருக்கிறாங்க. சத்குரு ஜக்கி ஐயா அவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு அளவுல ஆன்மீகத்தை பரப்பக்கூடிய நிலைமைகள்ல இருக்கிறாங்க. இந்த ஜாதகம் இளைஞருடைய ஜாதகம் வந்துருச்சு பாருங்க. 13/6/1996 5:13 AM 5:13 AM எந்த ஊர்ல பிறந்திருக்கிறார்ன்றது சொல்றேன். ராணிப்பேட்டையில பிறந்த ஜாதகம் திரையில் வந்து விட்டது. ரிஷப லக்னம், சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் லக்னத்திலேயே, 5ல ராகு, 8ல குரு, 11ல சனிக்கேது, 12ல சந்திரன். இவருக்கு இப்போது பிறக்கும் போது சுக்கிர திசையில 4 வருஷம் 10 மாசம் 13 நாட்கள் மீதம் இருந்த நிலைமையில இப்பொழுது இவருக்கு ராகு தசை சுயபக்தி ஆரம்பிச்சு 1 வருஷமா போய்கிட்டு இருக்கு. 27/4/2024 முதல் இவருக்கு ராகு தசை ஆரம்பம். சரி, இப்ப இந்த இடத்துல ரெண்டு தம்பிகளுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு இவரே கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். இவருக்கு திருமணத்துல ஆசை இல்லை. எனக்கு சுத்தமா திருமணத்துல ஆசை இல்லை. இன்று வரைக்கும்ன்றது அது ஒண்ணு, இவர் ஒன்னும் 60 வயசா இல்லை, ஒரு 60-70 வயசுக்காரர் தான் இன்று வரைக்கும் நான் பெண்களை தொடலேன்னு சொல்லலாம்.
ஏன்னா இவருக்கு 29 வயது தான் ஆகுது. 30 வயசு ஆக போகுதுன்னு வச்சுக்கலாம். 29 வயசு தான் ஆகுது. இனிமேலும் ஒரு உடல் தாம்பத்திய சுகத்திற்கு தகுதியான ஆர்வம் உள்ள அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 20 வருஷமாவது நீடிக்கும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகளிலேயே இவர் இதுவரைக்கும் எனக்கு பெண் மீது ஆசை இல்லைங்கன்னு சொல்றார். அதுதான் உண்மையும் கூட. 3, 7, 11ஆம் பாவகங்கள் பலவீனமாகி பிள்ளை பெற்றுக்கிறது எனக்கு குழந்தைங்க எல்லாம் ஆசை இல்லைங்கன்றார். திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். அதற்கு உதாரணமாக தம்பிகளுக்கு நான் திருமணம் பண்ணி வச்சிட்டேன். திருமணத்தில் எனக்கு சுற்றியது இல்லை. அவர் சொன்ன ஒரு விஷயம்தான், 5 இலக்க சம்பளத்தில் 48 பேர் கொண்ட ஒரு டீமுக்கு நான் தலைவர், லீடரா இருக்கிறேன். அதுல 44 பேர் பெண்கள், 44 பேரும் இளம் பெண்கள். அந்த 44 பேர் பெண்கள்ல ஒரு பெண்ணை கூட, எல்லாரையும் நான் சகோதர அந்த பாவகத்தோட அதோட தான் நினைக்கிறேன். அதுல சிலர் என்ன வெளிப்படையாகவே அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. ராகுதசை இந்த ஒரு வருடத்துல, இந்த 1.5 வருட காலத்துல ராகுதசை ஆரம்பித்ததிலிருந்து என்னிடம் எனக்கு பெண்களுடைய அப்ரோச், குறிப்பாக என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய 44 பெண்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பெண்களுக்குள்ள ஒரு போட்டியே வந்திருக்கிறது. நான் கொஞ்சம் பார்க்கறதுக்கும் அழகாவே இருப்பேன். யார் என்னை அடைவது இந்த இடத்துல நான் ஆன்மீக அமைப்புகள்ல எப்ப மாறலாம், ஏது மாறலாம், அந்த அமைப்புகள். ராகுதசை சனிபக்தி எப்போ வரப்போகுது? ராகுதசை சனிபக்தியில இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, இதுக்கு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டேன். ராகுதசை சனிபக்தி 2029 ஜூன் மாதம் அவருக்கு ஆரம்பிக்குது. இவருடைய 33 வயசுல. இவருடைய 33 வயசுல இப்ப இருக்கிற வேலையில எல்லாம் இருக்க மாட்டார். இவர் நேராக அதாவது ஒரு பிளாசபர், அதாவது ஒரு தத்துவ அமைப்புகள், ஜக்கி ஐயா மாதிரியோ இல்ல வாழும் கலை ரவிசங்கர் ஐயா மாதிரியோ இல்ல இன்ன பிற வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய ஆன்மீக உயர்வாளர்களுடைய அமைப்புகள்ல ஏதாவது ஒண்ணு அல்லது இவரே ஒரு மடம் கடம்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்கிறாரு. கண்டிப்பா செய்வீங்கன்ட்ட. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடியது குருதசை சனி. ராகுவே சனியின் பார்வையில தானே இருக்கிறார். ராகுவே அப்ப இந்த ஜாதகத்தை பாருங்க. ராகுவே சனியின் பார்வையில் இருக்கிறார். குருவின் வீட்டில் கேதுவின் இணைவோடு இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் இருக்கிறார். ஏன் இவருக்கு அந்த ஆன்மீக எண்ணங்களுக்கு முரணானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பாவகங்கள் வலுவிழந்திருக்கணும். 3, 7, 11 பாவகங்கள் வலுவிழந்திருக்கணும். இங்க பாருங்க, 3 கூடியவர் 12இல் மறைந்திருக்கிறார். 3ஆம் இடத்திற்கு எந்த விதமான சுப பாப தொடர்புகள் எதுவும் இல்லை. இயல்பாக இருக்கக்கூடிய இந்த 3ஆம் பாவகம் சந்திரன் 12இல் மறைந்திருக்கிறார். அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். 3, 7, 11 தான் காம பாவகம். காமபாவகம் அடிபட்டாலே நமக்கு காமத்துல ஆர்வங்கள் கண்டிப்பாக இருக்காது. காமத்தை தரக்கூடிய உறுப்புகள் கரெக்டாக இருந்தாலும் கூட எண்ணங்கள் வராது. 3ஆம் பாவகாதிபதி காமத்துல துணை பாவகம் 3, மெயின் பாவகம் 7, 11. அப்ப அந்த துணை பாவகமான 3ஆம் பாவகம் சரி. இப்போது இந்த வார கேள்வியை கொண்டு வந்துடுறேன். இப்போது வெகு சிம்பிளான கேள்வி. திரையில ஜாதகம் வந்துருச்சு. ஜாதகி ஒரு பெண். 1/2/1967 அதிகாலை 12:55 சேலத்தில் பிறந்த பெண். துலா லக்னம். சந்திரன் லக்னத்துல சந்திரன் செவ்வாய் கேது, 4ல சூரியன் புதன், 5ல சுக்கிரன், 6ல சனி, 7ல ராகு, 10ல் உச்சகுரு. பிறக்கும் போது செவ்வாய் திசையில 1 வருடம் 11 மாதம் 23 நாட்கள் மீதம் இருந்த நிலையில ஜாதகியை பத்தி கேள்வி கேட்டவர் அவருடைய கணவர். எடுத்த எடுப்பிலேயே, இன்னும் அவங்க மனைவி இன்னவா இருக்கிறாங்களான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயான்னு சொன்னார். யாரும் தயவுசெய்து தப்பா சொன்னீங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்கறதுல அர்த்தமே இல்லைன்னு ஆயிடும். அந்த அளவுக்கு வெகு எளிமையாக இன்னவாக இருக்கிறார். குழுவெல்லாம் கிடையாது, தேவையே இல்லை. இந்நேரம் உங்களுக்கு விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவர் என்னவாக இருக்கிறார் என்பதை கேள்வி. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.